என்ன பார்த்து பார்த்து வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா? ஓய் ஒன்னதாண்டி அனு. என்ன? நான் அமைதியா தானே இருக்கேன். உங்க பேச்சுக்கு வந்தனா சும்மா என்ன கூப்பிட்டு சேர்ந்துக்கிட்டே இருக்கீங்க? அமைதியா இருக்கேன்ல, நீங்க அமைதியா வேலை தானே பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்க என் பேச்சுக்கு வராதீங்க, நான் உங்க பேச்சுக்கு வரல. சும்மா சும்மா என்ன வம்பு இருக்கிற வேலை வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன். என்ன உங்க பிரச்சனை? நான் என்னமா பண்ணிட்டு போறேன், உங்களுக்கு என்னமா? கோவமா இருக்கீங்களா மேடம்? இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரி, பேப்பர்ல என்ன எழுதி வச்சு பாத்துக்கிட்டு இருக்க? ஒண்ணுமே இல்லையே. ஏய் என்னன்னு சொல்லு. நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? அதெல்லாம் சொல்ல முடியாது. சொன்னா எப்படியோ ஏற்கு மாறாதான் பேசுவீங்க. என்னைக்கு எனக்கு சாதகமா பேசிருக்கீங்க. எப்ப பாரு நின்னு சண்டைக்கு வந்துட்டு போங்க. உங்ககிட்ட சொல்ல முடியாது. உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு ஒன்னும் அவசியம் இல்ல. அனு மாட்டினடி, எங்க அம்மா கிட்ட மாட்டி விடுறேன். ரகு பாரா, பையன் கஷ்டப்பட்டு வேலை செய்யறான். அம்மாக்கு மட்டும்தான் அப்படிலாம் தோணி இருக்கு பாரு. 1000 தான் இருந்தாலும் அம்மா அம்மாதான், பொண்டாட்டி பொண்டாட்டி தான். என்னம்மா, என் அம்மாக்கு என் மேல எவ்வளவு பாசம். சே, பையன் கஷ்டப்பட்டு வேலை செய்யறானே, அவனுக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு போய் கொடுப்போம்னு சொல்லி தோணி இருக்கு பாரு. இங்கேயும் ஒருத்தி பக்கத்துல உட்காந்துகிட்டு இருக்கா. என்னன்னு கேக்குறோம் சொல்ல மாட்டேங்கிறாமா. எவ்வளவு திமிரு இருக்கணும் இவளுக்கு. என்னன்னு கேளுமா. நீ ஒரு மாமியாரா இருந்துகிட்டு நீ அவ்வளவு வர வர நீ கண்டிக்க மாட்டேங்கிறமா. அதான் அவ திமிரா பேசுறா. அவ எங்கம்ல திமிரா பேசுனா? நீ கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கா. அம்மா உனக்கு வேற வேலை இல்ல, போல அப்படினால. சரி கொடுங்க. என்னத்தா? என்னம்மா எதுவும் தெரியாத மாதிரி என்னத்தன்னு கேக்குறீங்க? உங்க பையனுக்காண்டி கஷ்டப்பட்டு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்களே, அதுதான் என் கையில கொடுங்கம்மா, நான் குடிக்கிறேன். ஆமால, ஆமா நினைச்சுக்கிட்டீரி. உனக்காண்டி ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவளுக்காண்டி போட்டு எடுத்துட்டு வந்தேன். மதியம் சாப்பாடு போட்டு குடிச்சத பாதிதான் சாப்பிட்டா. ஏன்டாத்தே வாந்தியா வருதுன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டா ஏமாத்திக்கிட்டு. அதனாலதான் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்தேன். இவனுக்கு எடுத்துட்டு வரானுங்களா நினைச்சுக்கிட்டு இரு நீ. வந்தால ஓல பாரு. ஆமா, உனக்கு ஆஸ்பத்திரியில வேலை கிடைக்கலையோ? வீட்டுல உட்காந்துக்கிட்டு சும்மா லேப்டாப் நோண்டிக்கிட்டு கிடக்கா? என்ன ஏன் வை நான் சிரிச்சேன்? என்ன ஏத்தா சிரிக்க கூட இந்த வீட்டுல எனக்கு உரிமை இல்லையா என்ன? அப்போ இந்த வீட்டுல எனக்கு எதுக்குமே உரிமை இல்லையாத்தா? சொல்லுங்க அத்தா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னீங்க அனு இது வீடுமா, நீ தனியா போனோம்ல அவசியமே இல்ல அப்படி இப்படின்னு சொன்னீங்க. உங்க பையன் எப்படிலாம் கேள்வி கேட்கிறாரு பாருங்க அத்தா. இந்த வீட்டுல நான் எதுவுமே பண்ணக்கூடாதா? ஆசாசியா என் குழந்தைக்கு, அதுவும் என் பையன் குழந்தைக்கு பேர் எழுதிக்கிட்டு இருந்தா சும்மா சும்மா நோண்டிக்கிட்டே இருக்காரு. நான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணனா அதுக்கு ஆப்போசிட்டா தான் பேசுறாரு. பையனா? பிறக்க போறது பொன் குழந்தலா? அம்மா கொஞ்சம் வீட்டுல எரியுற லைட் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்றீங்களா? யாம்ல தோ தோ ஒரு பல்ப் எரிஞ்சுக்கிட்டு இருக்கே, அதான். ரகு என்ன வேற பேசாதீங்க. காட்டு முயலுக்கு பனி பிடிக்கும், காண குயிலுக்கு வயல் பிடிக்கும், ஆணி வேலுக்கு வன் பிடிக்கும், அப்பனுக்கு பெண் பிடிக்கும். பிறக்க போறது பொண்ணுதான். பாருங்க எப்பெல்லாம் பேர் பேத்துறாருன்னு. நான் ஆசையா பேர்லாம் செலக்ட் பண்ணிட்டேன். பேர் விகான், விகாஷ், வியான், அப்புறம் அப்புறம் வேற நிறைய பேர்லாம் பார்த்து வச்சிருக்கேன். இவர் என்னன்னா எப்பெல்லாம் சொல்லி பேர் பேத்துறாரு பாருங்க அத்தை. நீங்க எப்படி சொல்றீங்க? பையன் தான் இருக்கும், நீங்க அவர் கூட சேர்ந்து பேர் பேத்தாதீங்க அத்தை. ஐயோ கடவுளே, அனுமா பையன் தானே பிறக்கும், அது பெத்துக்கா. 2வது 3வதா பெத்துக்கா. ஆமாமா பெத்துக்கோ, யாரு வேண்டாம்னு சொன்னா? இங்க பாரு, முதல்ல பெண் குழந்தை பெத்து கொடுத்துரு. மகாலட்சுமி இல்ல, முதல்ல வீட்டுக்கு வர வரலட்சுமி, நல்ல மகாலட்சுமி ஒரு வரலட்சுமி பெத்து கொடுத்துரு. அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம். அதுக்கப்புறம் 2வது பையனை பெத்துக்கோ, 3வது பையனை பெத்துக்கோ, 4, 5, 6 பையனை பெத்துக்கோ. யார் வேண்டாம்னு சொன்னா? நீ பார்த்து பெத்துக்கோ. அனு இந்த டீலிங் கூட நல்லா இருக்குல்ல? பிச்சிருவேன். என்னத்த நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா உங்க பையனுக்கு சப்போர்ட் பண்றீங்க. இப்பதான் புரியுது. என்கிட்ட நல்ல விதமா பேசுனீங்க, நல்லா நடந்துக்கிட்டீங்க. பாத்தீங்களா பொசுக்குன்னு உங்க பையன் பக்கம் சாஞ்சிட்டீங்க. நான் கூட நினைச்சேன் என் அத்தனா மத்த மாமியார் மாதிரி எல்லாம் இல்ல அப்படின்னு. ஆனா நீங்க அப்படி நிரூபிச்சிட்டீங்களே. இருக்கட்டும் பாத்துக்கிறேன் உங்களை. இப்பெல்லாம் பண்ணாதீங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு பேர் செலக்ட் பண்ண தெரியுமா? ஆமா, இது ஒரு பேரு எங்கேயாச்சும் நல்லா இருக்கா? விகானி, விகாசு, வியானுக்கிட்டு கேட்கவே சகிக்கல. ஐயா இங்க பாரு, டைம் வேஸ்ட் பண்ணாத. பிறக்க போறது பொண்ணுதான். அழகான சுத்த தமிழ் பேரா ஒண்ணு செலக்ட் பண்ணி வச்சுக்கோ, சரியா? போனா போது 10 மாசம் சுமந்து பெத்துக்கிற, அதனால பேராச்சும் செலக்ட் பண்ணிக்கோ. பிறக்க போறது எப்படியும் பொண்ணுதான். நீ ஆசைப்படுற மாதிரி பையெல்லாம் இருக்காது. சோ உன் ஆசைக்காண்டி பேராச்சும் நீ செலக்ட் பண்ணிக்கிய. நீங்க ஓவரா பேசாதீங்க ரகு. நான் உங்ககிட்ட பேசல, இதுக்கு தான் உங்ககிட்ட பேசுறதே இல்ல. எதையாச்சும் அப்படி பேசி பேசி என்ன டென்ஷன் பண்றதே ஒரு வேலை. போங்க.
இது என்னடி கூத்தா இருக்கு? உனக்கு என்ன வேணுங்கிறத நீ சொல்ற, எனக்கு என்ன வேணுங்கிறத நான் சொல்றேன். என்னம்மா? எனக்கெல்லாம் பொண்ணுதான்ப்பா வேணும். ஆமா, எனக்கும் பொண்ணுதான் வேணும். என்ன அத்தை பொண்ணுன்னு பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க? ஆமானு, ஏற்கனவே இங்க அங்க இங்கன்னு ஓடுறானே ஒருத்தன், அவனை வச்சுக்கிட்டே சமாளிக்க முடியல. இது பொண்ணுன்னா வச்சுக்க, சமத்தா ஒரு கரையில அமைதியா சொல்லு பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்கோம். ரேஸ்மாவை எடுத்துக்க, அவ வளர்ந்ததும் தெரியாது, வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்ததும் தெரியாது, அவ்வளவு சமத்தா இருப்பா. இவனை வளர்க்கறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே. இதுலயே உங்க பாட்டி தலையில தூக்கி வச்சுக்கிட்டு எம்மா ஆடு ஆடு ஆடுவாங்க. இன்னொரு பையெல்லாம் சரிப்பட்டு வராது. இருக்கிற வரைக்கும் காணோம். பொண்ணுதான் சரியா? பொண்ணு மட்டும் வெத்து குத்துருமா, நான் வளர்த்துக்கிறேன். நீ பிரச்சனையே வேண்டாம், நீ வளர்க்க கூட தேவையில்லை. அட போங்கத்த, நீங்க வர. அதே என்ன பண்ணிக்கிட்டு கிடக்கா நீங்க? ரோசன் எதையோ கொட்டி விளையாடிக்கிட்டு கிடக்கான்னு நினைக்கேன். பாட்டி அலற செய்யறாங்க. கத்தியா சொல்லி வாய முடியல, அவன் சாட்டி ஆரம்பிச்சுட்டான் பாரு. என்னம்மா இந்த ஜூஸ் குடி, நான் போயிட்டு என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன். அனு, பேசாம அழகான சுத்த தமிழ் பேரு எதனா யோசிச்சு வை, நான் வந்து செலக்ட் பண்றேன். மரியாதை கெட்டுரும், அப்படியே எந்தி ஓடிடுங்க சொல்லிட்டேன். உங்களை பார்க்க பத்தி எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது இப்பெல்லாம் வர வர. ரொம்பதான் பண்றீங்க நீங்க. ஆமா, அப்ப என்னன்னா பெட்ரூம்ல வச்சு அத்தைக்கிட்ட அதையும் இதையும் சொல்லி ஏத்தி விட்டீங்க. இப்ப என்னன்னா உங்க அம்மாவை உங்க பக்கம் இழுத்துக்கிறீங்க. இதெல்லாம் சுத்தமா சரியே இல்ல. கண்டிப்பா பையன் தான், பாத்துக்கிட்டே இருங்க. உங்களை என்ன பாடுபடுத்துறோம்னு சொல்லி 2 பேரும். செண்டி குட்டச்சி, அதான் அம்மா தெளிவா சொல்லிட்டு போனாங்களே, பையன் போறப்பான் 2வது 3வது 4வது 5வது. வேண்டாம், என்ன வெறுப்பேத்தாதீங்க. ஓ, அப்ப பையன் வேண்டாமா? சரி விடு, அப்ப 2வதும் பொண்ணு 3வதும் பொண்ணு 4வதும் பொண்ணு எனக்கு ஓகே தான். அப்படியே யாரு வேண்டாமா? இல்ல பையன் வேண்டாமான்னு கேட்டேன். வேணும், ஆனா நீங்க சொல்ற மாதிரி இல்ல. நீங்க என்ன கன்ஃபியூஸ் பண்றீங்க. நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், நீங்க என்கிட்ட பேசாதீங்க. பையன் 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 தான், பையன் தான் இருக்கும். நீங்க தேவையில்லாம பேசுறீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அட கடவுளே, யாமல எப்படி பண்ணிக்கிட்டு கிடக்கா ரகு? ஆமாத வரேன். அம்மா பையனை சொல்லிட்டா பொண்ணு பிறந்துருமா? அதெல்லாம் இல்ல, என் வயிற்றுக்குள்ள இருக்கிறது என் செல்ல குட்டி தான். எனக்கு தெரியும். 2 பேரும் இப்படி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களே. இதுக்குதான் உங்ககிட்ட இதெல்லாம் டிஸ்கஸ் பண்றதே இல்ல. வாய மூட சொல்லிட்டேன். வாய மூடு, அடி பிச்சிருவேன். வர வர சேட்டை அதிகமா போயிட்டு உனக்கெல்லாம். சொல்லுற பேச்சு கேக்குறதே இல்ல. நானு என்ன வரைஞ்சு வச்சிருக்க நீ? இல்ல என்ன வியாதியை பத்தி வச்சிருக்கா? பவுடர் எல்லாம் தரையில கொட்டி, தலையில கொட்டதுக்கு உனக்கு பவுடர் வாங்கி வச்சிருக்காங்க. பவுடர் கொட்டுவியா இனிமே? நீ பவுடர் கொட்டுவியான்னு கேட்டேன். உன்னை வர வர ரொம்ப செல்லம் கொடுத்து எல்லாரும் கெடுத்து வச்சிருக்காங்க. அதனாலதான் நீ இப்படிதான் நடந்துகிட்டு கிடக்கா. எதுவும் சரியில்லை. அவளை போற ஆளை இப்படியே வர கோபத்துக்கு 4 ஈடு இழுக்கணும்னு நினைக்கிறேன் உன்னை. ஐயோ அத்தை, என்னத்த குழந்தை ஏதோ தெரியாம பண்ணிட்டா அதுக்காண்டி போட்டு திட்டிட்டு கிடக்கீங்க? பாவம். ஏதோ சின்ன பிள்ளை. யாரு இவனா சின்ன பிள்ளை? பண்ற வேலை எல்லாமே தேவையில்லாத வேலைதான். காலையில கிச்சன்ல வந்து நின்னுகிட்டு சர்க்கரையும் அரிசியும் 2த்தையும் கலந்து வச்சுட்டு வந்துட்டான். எப்படி இப்ப தனித்தனியா பிரிக்கிறது சொல்லு? சர்க்கரையும் அரிசியும் எப்படி தனித்தனியா பிரிக்கிறது? சரி, மேல கொண்டு போய் விட்டா கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பானு மேல தூக்கிட்டு வந்தா பவுடர் எடுத்து கீழே கொட்டிட்டு என்ன வரையறானா? இத பார்த்தா என்ன மாதிரியா தெரியுது அவனுக்கு? வேற வேற இவனுக்கு சேட்டை அதிகமாயிட்டு. இவனை நாளைக்கே கூட்டிட்டு போயிட்டு யாருமே இல்லாத ஒரு தனி வீட்டுல போட்டு அடைச்சு வைக்கணும். அப்பதான் இவெல்லாம் திருந்துவான். எப்படி நடிக்காம பாரு. நான் சந்தோஷப்படுறதுக்காண்டி பவுடர் கீழே கொட்டுனானா? ஒரு நடிப்பு தான். நடிச்சு 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 ஆமாத்தான் நல்லா நடிக்க கத்து வச்சுக்கிட்டு இருக்கான். என்ன ரோஷன் பண்ணி வச்சிருக்க? பவுடர் எல்லாம் கீழே கொட்டி. யார் உனக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்தா? பாட்டியா? இல்ல பாட்டி, நீங்க தானே அவங்க கூட இருக்கீங்க, அதான். சரி முறைக்காதீங்க. சரி, அவனு கேட்டுட்டேன். சரி, அவனை மிரட்டுறேன், இருங்க நான் மிரட்டுறேன். ரோஷன், என்னமா நீ? யார் அது வரைஞ்செல்லாம் வச்சிருக்க? பரவாயில்லையே, உன்னையே நீ இவ்வளவு அழகா வரைஞ்சு வச்சிருக்க. சூப்பரா வரைஞ்சிருக்கிய ரோஷன். இல்ல பாட்டி, டக்குனு பாட்டி அந்த சிரிப்பு வந்துட்டு இனிமே சிரிக்க மாட்டேன். இப்ப கோவப்படுறத மட்டும் பாருங்களேன். நீங்க எவ்வளவு கோவப்படுறது மட்டும் பாருங்களேன். ரோஷன், பாட்டிக்கு முடியா இருக்கு, முடி இல்லாம வரைய வேண்டியது தானே? பாட்டி சந்தோஷமா இருந்திருப்பாங்கல்ல. முடியோட வரைஞ்சதுனாலதான் பாட்டி கோவப்படுறாங்க. அந்த முடிய அழைச்சிட்டு பாட்டி சந்தோஷமா இருப்பாங்க.
அப்ப இன்னொரு வாட்டி கூட பவுடர் கொட்டி விளையாடணும்னு என்ன வச்சிருக்க போல. இனிமே பவுடர் கையில எடு, கையை இழுத்து வச்சு சூடு வச்சு போடுறேன். ஆமா, வளர்த்து வச்சிருக்கா பாரு பிள்ளையும் பேரனையும், நல்லா கெடுத்து வச்சுக்கிட்டு என்னத்தை தான் வளர்த்து வச்சிருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கா. யாரு? நானு செல்லம் கொடுத்து கெடுத்ததை நீங்க பாத்தீங்க. அத்த, நீங்க திட்டுறத கூட சரி ஓகே நான் ஒத்துப்பேன், இல்லன்னு சொல்லல. ஆனா நீங்க நான் வளர்த்து கெடுத்தேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதை மட்டும் ஒத்துக்க மாட்டாத, அதை மட்டும் ஒத்துக்கவே மாட்டேன். இவனை கெடுத்தது நீங்க தான், இவனை கெடுத்ததும் நீங்க தான். ஆக மொத்தத்துல 2 பேரும் வளர்க்க தெரியாம வளர்த்தது நீங்க தான். ஆமாடி, ஆமா, 2 பேரும் வளர்க்க தெரியாம வளர்த்தது நான் தான். பண்ற சாட்டையெல்லாம் பாரு, இவனை மொத்த மண்டி கொட்டி விடணும். இவனை என்கிட்ட வராத, இனிமே வரவே வராத. பாட்டி உங்ககிட்ட பேச மாட்டேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பாட்டிக்கிட்ட இனிமே பேசாத. சாரிய வேணா பூரிய வேணா, போய் குப்பையில போடி. சாரி பூரி நிக்கிட்டு போறாந்தால, இனிமே என்கிட்ட பேசாத. யாமா அவங்க கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? பாவமா பாட்டி. யாரு? உங்க பாட்டி பாவம். இப்ப நான் வந்தானா அவனை ஒரு 2 அடி அடிச்சிருப்பேன். அதை தடுக்கிறக்காண்டி கோவப்படுற மாதிரி கோவப்பட்டு கடைசியா மொத்த பிரச்சனையத்துக்கும் காரணம் நான் தான் சொல்லாம சொல்லிட்டு போறாங்களாம். எப்படி? உன் பாட்டி பாவம். பேரனுங்களையும் திட்டு வாங்க வச்சிடக்கூடாது, அடுத்தவங்க கிட்ட பேரனுங்களை விட்டும் கொடுத்துட கூடாது. சரியான ஆளுதல்ல உன் பாட்டியை பத்தி தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ நீ எனக்கு. இப்ப நீங்க பாட்டி கிட்ட கீழே போய் கேளு, உன் பாட்டி பிளான் எல்லாத்தையும் சொல்லுவா. நல்ல ஆளுதான் உன் பாட்டி, எனக்கு என்ன தெரியாமையா இருக்கு? கிழவிக்கு வர வயசாச்சே தவிர அறிவெல்லாம் நல்லா தான் இருக்கு. எப்படி? நான் வந்தா 2 அடி உள்ளோன்னு சொல்லிட்டு திட்டுறா மாதிரி திட்டுற, நீ அழுவுறா மாதிரி அழுன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு அப்படியே நடிச்சுக்கிட்டு இருக்கா. யார் ரோஷன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற? சேட்டை பண்ணாத ரோஷன்மா, நீ செல்லல நீங்க. ஆமா, நீ பண்ணதுக்கு கோவப்படாம உன்னை தூக்கி வச்சு கொஞ்சவா செய்வாங்க. சரி வா, கீழே போயிட்டு கெஞ்சுவோம். வேற என்ன பண்ண? பாரு, கண்டிப்பா நீ கல்யாணத்துக்கு வந்துடணும், சரியா? அது எதையும் காரணம் சொல்லி வராம இருந்தான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அவ்வளவுதான். கண்டிப்பா வந்துடணும்டி. அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க, நீ கண்டிப்பா வந்துடணும். ஆமா, ஹஸ்பண்ட் எங்க? அவங்க வெளியே போயிருக்காங்கப்பா. நான் கண்டிப்பா வருவேன், நீ சொல்லிதான் வரணுமா என்ன? அதெல்லாம் வந்துருவேன். ஓ, வேலைக்கு போயிருக்காங்களா? 9 to 5 ஜாபா? சரி 9 to 5 ஜாப்னாலே அப்படிதான். என்ன, அடுத்தவங்க கிட்ட கைய கட்டி வேலை செஞ்சுக்கிட்டு அப்படிதான் இருக்கணும். ஆனா என் ஹஸ்பண்ட் அப்படிலாம் இல்ல, தெரியுமா? அவரே இப்பவுமே என்ன அப்படிதான் பாத்துக்கிறாரு. காலை கீழே கூட வைக்க விட மாட்டேங்கிறாரு, அப்படிதான் தாங்கன்னு பாக்குறாரு. ஆனா உனக்கு அப்பெல்லாம் இருந்திருக்காதுல்ல. நீ 9 to 5 ஜாப், சோ அவர் ஃபுல்லாவே ஆபீஸ்ல தான் இருப்பாரு, உன் கூடவே இருந்திருக்க மாட்டாருல்ல. ஆனா இவர் பிசினஸ் பண்றாரா, சோ பிசினஸ் வந்து வீட்ல இருந்தே லேப்டாப் மூலமா கனெக்ட் பண்ணி பாத்துப்பாரு. டெய்லி எல்லாமே ஆல் செட் பண்ணி வச்சிருக்காரு. இவருக்கே 50-60 பேர் வேலை செய்யறாங்க. சோ அதனால அவர்கிட்ட எனக்கு டைம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணணும்னு அவசியமே இல்ல. என் கூட எப்பவுமே இருப்பாரு அவரு, தெரியுமா உனக்கு? ஆனா உனக்கு அப்படி இருக்காதுல்ல. அப்படிலாம் இல்ல. யார் சொன்னா? என் ஹஸ்பண்ட் கூட தான் என் கூடவே இருப்பாங்க. சும்மா போய் சொல்லாத. என்னதான் இருந்தாலும் 9 to 5 ஜாப் போறவர் எப்படி உன்னோட ஆசையெல்லாம் ரெடி பண்ண முடியும், சரி செய்ய முடியும்? உனக்குன்னு கொஞ்சம் ஆசை இருக்கலாம், ஆனா அதை ஃபுல்லாவே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுல்ல அவரால. மினிமம் என்ன, ஒரு 50,000 சம்பளம் இருக்குமா அவருக்கு? அந்த 50,000த்துல என்ன பண்ணிட முடியும்? இந்த வீடு கூட லோன் தானே சொன்னேன். ஆனா அவரு எனக்கு ஒன்னொன்னு பார்த்து செய்வாரு. இங்க பாரு, நான் கழுத்துல போட்டிருக்கேனே ஃபுல்லாவே டைமண்ட். எனக்காண்டி ஆசையா நான் ஒரு விஷயம் பார்த்துட்டேன்னு வச்சுக்கேன், அது என்ன எதுன்னா இல்ல, உடனே வாங்கி கொடுத்துருவாரு. எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் வாங்கி கொடுத்துருவாரு, தெரியுமா? இது அவரால முடியாதுல்ல. அப்படிலாம் எதுவுமே இல்ல. நான் எது ஆசைப்பட்டாலும் அவர் உடனே எனக்கு வாங்கி கொடுத்துருவாரு. நீ என்ன நினைக்கிற? பணக்காரனா இருந்தா மட்டும்தான் எல்லாத்தையும் செய்வாங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்ல, சரியா? நம்மளோட புரிதல்ல தான் அந்த காதலே இருக்கு. கல்யாணம்ன்றது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன், வெறும் பணத்தை வச்சா? அவர் கீழே வேணா 50 பேர் 60 பேர் வேலை செய்யலாம், ஆனா அவர் கீழே தான் நீ இருப்பிய தவிர உனக்கு கீழே அவர் இருக்க மாட்டாரு. ஆனா என் ஹஸ்பண்ட் அப்படி இல்ல. நான் இப்ப கோவப்பட்டாலும் என்ன புரிஞ்சுக்கிட்டு அடுத்த செகண்ட் அவர் இறங்கி என் காலில் விழுறதுக்கு கூட அவர் தயாரா தான் இருப்பாரு. என் ஹஸ்பண்ட் நீ என்ன சொன்ன, உன்னை ஒழுங்கா வச்சு பாத்துக்கிட்டு இருக்க மாட்டாருல அப்படின்னு சொன்னல, அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. நான் சின்னதா கோவப்பட்டா கூட போதும், உடனே அவர் என்கிட்ட எவ்வளவு பறிஞ்சு போவாரு தெரியுமா? பணம் தான் முக்கியம்னு இல்ல, லைஃப்ல நிறைய விஷயம் இருக்கு, உனக்கு புரிய வரும். இந்த டைம்ல இப்படிதான் இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் உனக்கே புரிய வரும் எது பெஸ்ட்ன்னு. அதுக்காண்டி பணக்காரங்களா இருக்கிறவங்க எல்லாருமே ஒய்ஃபை நல்லா பாத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. நீ சொன்னதுக்காண்டி சொன்னேன். 10,000 சம்பளம் வாங்கினாலும் புடிச்சவங்க கூட இருந்தா அது சந்தோஷம், சொர்க்கத்துல இருக்கிறதுக்கு சமம் தான். என் புருஷன் என்ன நல்லா தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. கல்யாணத்துக்கு இன்விடேஷன் தானே கொடுக்க வந்தேன், கொடுத்துட்டு கிளம்பு, நான் வந்துடுறேன், சரியா? எங்க வாங்க வாங்க உள்ள வாங்க. இது ஆதிரை, இவ கல்யாணத்துக்கு இன்விடேஷன் வைக்க வந்திருக்கா. என்ன ஆதிரை? ஆமா, 2 பேரும் மறக்காம வந்துருங்கண்ணே, வந்துருங்க. சரிம்மா, சாப்பிடுமா, இரு சாப்பிட்டு போ. அப்படியே ஏதாச்சும் குடுத்தியா சாப்பிட? ஐயோ, அப்பத்துல இருந்து கேட்டுட்டு தாங்க இருக்கேன், ஆனா அவதான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. நீங்க என்ன பண்ணுங்க, வெளியே போயிட்டு அவளுக்கு இந்த சிக்கன் ரோல்னா ரொம்ப பிடிக்கும், அது ஒண்ணு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கேக்னா நல்லா சாப்பிடுவா, அது
அதுக்கப்புறமா வேற ஏதாச்சும் இருங்க, வேற ஏதாச்சும் வேணுமாடி? சாச்சா அதெல்லாம் எதுவும் வேண்டாம்ப்பா. அவரே இப்பதான் வேலையில இருந்து வந்திருக்காரு. உடனே அவரை வெளியே அனுப்புனா அவர் கோவப்பட போறாரு. மோஸ்ட்லி பாய்ஸ் எல்லாரும் வெளியே இப்போ உடனே வந்து அனுப்புனா அவங்க போக மாட்டாங்கல்ல. அப்படிலாம் இல்ல, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் வாங்கிட்டு வரேன். பிரியா நீ மெசேஜ் அனுப்பிடு, நான் போய் வாங்கிட்டு வரேன். என்னடி சொன்ன உடனே போறாரு, எதுவுமே கேட்கல அவரு. எனக்கு டயர்டா இருக்கு, என்னால போக முடியாது அந்த மாதிரி. இததான் நான் சொல்ல வந்தேன். என் கண்ணா செய்வலையே அவர் புரிஞ்சுப்பாரு எனக்கு என்ன தேவைன்னு சொல்லி. அதுக்காண்டி எங்க 2 பேருக்குள்ள சண்டையே வரலன்னா நான் சொல்ல வரல. ஆனா சண்டைக்கு நடுவுல அதுல ஒரு புரிதல் இருக்கும். அந்த புரிதல் எங்க கிட்ட நிறையவே இருக்கு. நீ இப்ப சொல்றியே காசு பணம் எல்லாம், காசு பணம் முக்கியம் தான் வாழ்றதுக்கு. அந்த வாழ்றதுக்கு முக்கியமே தவிர எல்லாத்துக்குமே காசு பணம் முக்கியம் இல்ல, சரியா? புரிஞ்சு லைஃப் லீட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஹாப்பி மேரேஜ் லைஃப். பிரியா என்னங்க? ஒரு நிமிஷம் வாயா. ஒரு நிமிஷம் டி. என்னங்க? அக்கௌண்ட்ல காசு இல்ல, நீ எதனா கையில வச்சிருக்க? இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க, இந்த வச்சுக்கோங்க. சரிம்மா. சரி அதை விடு. அப்புறம் நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தே உன் ஹஸ்பண்ட பத்தி, சொல்லு கேப்போம். என்னடி உன்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு போறாரு? அவருக்கு அக்கௌண்ட்ல காசு இல்லைன்னு சொல்லி இத்தனை நாள் உடம்பு சரியில்லைன்னு வீட்டுல இருந்தாரு. இன்னைக்குதான் வேலைக்கு போயிருக்காரு. சோ எல்லா காசும் என்கிட்ட தான் இருந்துச்சு, அதனால என்கிட்ட வாங்கிட்டு போறாரு. இதுல என்ன சங்கடம்? அவர்கிட்ட இருக்க காசை நான் வாங்கிக்கிறேன் இல்லையா, அதே மாதிரி என்கிட்ட இருக்க காசை அவர் கேட்டு வாங்கிக்கிறாரு. புருஷன் மண்டடிக்குள்ள என்ன உன் காசு என் காசுன்னு? ஒரு குடும்பத்துல வீட்டுக்குள்ள காசுன்னு வந்துட்டாலே அது 2 பேருக்குமே உரிமை இருக்கிறதா அர்த்தம். சொல்ல போனா அவருக்கு சேலரி வந்துச்சுன்னா மொத்த காசுமே என்கிட்ட அனுப்பிடுவாரு. என்ன செலவுக்கு வேணாலும் என்கிட்ட தான் வாங்கிப்பாரு. பக்கத்துல ஒரு டீ தூள் வாங்கிட்டு சொல்லி 10 ரூபாய் வேணும்னா கூட ஒரு 10 ரூபாய் அனுப்புமான்னு சொல்லி என்கிட்ட தான் வாங்கிட்டு போவாரு. நீ சொல்றியே 50,000 சம்பளம் இருக்குமான்னு சொல்லிட்டு, அவருக்கு 1.5 லட்சத்துக்கு மேல சம்பளம் வாங்கிட்டு வந்தவர் தான். ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால வீட்டுல இருந்த சிச்சுவேஷன். இப்போ நீ சொன்ன 50,000 விட கம்மி சம்பளம் தான். இன்னைக்குதான் இன்டர்வியூக்கு போயிட்டு வந்திருக்காரு. வேலை கிடைச்சதா கிடைக்கலையா என்னெல்லாம் தெரியாது. ஆனா சந்தோஷமா தான் இருக்கேன். ஏன் புருஷன் என்ன சந்தோஷமா தான் வச்சிருக்காரு, சரியா? கண்டிப்பா கல்யாணத்துக்கு வருவேன், நீ எதுவும் வருத்தப்படாத. நான் பேசினது நினைச்சு. பிரியா அது வந்து நான் போயிட்டு வரேன்டி. என்ன லூசே, நான் ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேனா? இல்ல பிரியா, அது வந்து நீ சொன்ன மாதிரி பார்த்தா உண்மையிலேயே நான் நான் அவருக்கு அடிமையா தான் இருந்திருக்கேன். அவர் சொல்றதான் செய்யணும், அவருக்கு பிடிச்சதான் நம்ம செய்யற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துலயும் அவர் விட்டு கொடுத்துலாம் போக மாட்டாரு. ஆனா இவர் அப்படி இல்லைல்ல, எல்லா விஷயத்துலயும் விட்டு கொடுத்து போறாருல ஹஸ்பண்ட். ரொம்ப தங்கமான மனுஷன் நினைக்கிறேன். அப்பெல்லாம் எதுவுமே இல்லாதிரை. சொல்ல போனா சில விஷயத்துல அவருக்கு எனக்கும் சுத்தமா ஒத்து போகாது. நீ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன்னு வச்சுக்கேன், இதே வாய் அவரை கழுவி கழுவி ஊத்ததான் செஞ்சிருக்கோம். இப்போ வந்ததுனால அவரை பாராட்டுறேன். லைஃப்னு எடுத்துக்கிட்டா அப்படியும் இருக்கும் இப்படியும் இருக்கும். அவங்களோட நல்ல விஷயத்த எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கணும். சண்டைன்னு வரும்போது அவங்க நம்மளுக்காண்டி விட்டு கொடுத்தது, நம்மளுக்காண்டி இருந்து செஞ்சது, எல்லா விஷயத்தையும். அவர் என் கூட நிறைய விஷயத்துல கூட நின்று இருக்காரு. சோ அவர் யார்கிட்டயும் என்னால விட்டு கொடுத்து பேச முடியாது. அவர் மேல தப்பே இருந்தாலும் சரி, யார்கிட்டயும் என் புருஷனை விட்டு கொடுத்துட மாட்டேன். சரியா? அவ்வளவுதான். உன் லைஃப் வேற மாதிரி, என் லைஃப் வேற மாதிரி. ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. உன் ஹஸ்பண்ட் வேற, என் ஹஸ்பண்ட் வேற, சரியா? உன் கேரக்டருக்கு ஏத்த மாதிரி உன் ஹஸ்பண்ட், என் கேரக்டருக்கு ஏத்த மாதிரி என் ஹஸ்பண்ட். ஓகே? பைத்தியக்காரி மாதிரி கண்டதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்காத. கல்யாண வேலையை பாரு. இல்லடி வந்த உடனே அது இதுன்னு பேசி ஒரு மாதிரி கஷ்டப்படுத்திட்டேன். சாரி. பணம் தான் அப்படின்ற மாதிரி. நீ வேணா அவர் வேலைக்கு எங்களோட ஆபீஸ்ல வர சொல்ல, நான் அவர்கிட்ட சொல்றேன். சாச்சா அப்படிலாம் இல்ல, இன்னைக்கு ஒரு ஆபீஸ்க்கு போயிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் செலக்ட் ஆயிருப்பாரு. 100% சொல்றேன். அவரோட டேலண்ட்டுக்கு கன்ஃபார்ம் செலக்ட் ஆயிருப்பாரு. ஒரு சின்ன ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்டும் எதனால தெரியுமா? அவர் குடிச்சிட்டோ கண்ட மணிக்கு வண்டி ஓட்டதுனால இல்ல, ரோட்ல ஒரு நாய்க்குட்டி இருந்ததுனால அந்த நாய்க்குட்டி மேல ஏத்திடக்கூடாதுன்னு சொல்லி அவர் இறக்கப்பட்டு தனக்கு மேல அவர் அடியை ஏத்துக்கிட்டதுனால மட்டும்தான். என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். சரியா? நீ யார்கிட்டயும் என் புருஷனுக்காண்டி ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம். ஓகே? நீ கல்யாணத்து வேலையை மட்டும் பாரு, கண்டிப்பா கல்யாணத்துக்கு வருவோம். பாய். என்னடி ஒரே அடியா பாய்னு சொல்லி அனுப்புற? இதை வாங்கிட்டு வர சொன்னா அதை வாங்கிட்டு வர சொன்ன, அப்ப அதெல்லாம் தரமாட்டியாடி? சரியான பைத்தியம்டி நீ. இவ்வளவு நேரம் பெரிய இவ்வளவு பேசுன, வெக்கமே எல்லாமே கேக்குற. அப்படிதான் பேசுவேன், என் ஃப்ரெண்ட் ஆச்சே. ஏன் பேசக்கூடாதா? பேசலாம் பேசலாம், தப்பில்ல. சாரிடி. இரு நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். நானே ஹெல்ப் பண்றேன். வணக்கம் சொன்னாங்களே. இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சேனல்ல வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. பாப்பீங்களான்னு தெரியல. பாக்குறவங்களுக்கு ஒரு சின்ன அப்டேட் என்னன்னா, அந்த சேனல்ல வந்து ஒரு ஆர்வ கோளாறுத்தனம் பண்ணி ஒரு சின்ன பிரச்சனை ஆயிட்டு, யூடியூப் சைட்ல இருந்து வந்து என்னன்னா, நான் வந்து வேற ஒருத்தவங்க வீடியோ வந்து எடுத்து போடுறேன், ரீயூஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்றது, ஒரு மெயில் மாதிரி சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நேற்று தான் அந்த மாதிரி வந்திருக்கு.
நான் சாங்ஸ் அந்த முந்தானி முடிச்சுன்னு சொல்லிட்டு சாங்ஸ் வச்சு இது பண்ணியிருந்தேன்ல, ஐ திங்க் அதுதான் நினைக்கிறேன். இப்போதைக்கு சாங்ஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த சேனலில் போய் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். சாங்ஸு அதுக்கப்புறம் முன்னாடி வர என்ட்ரி சாங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன் பிரச்சனைனால. ஸோ அதனால் என்னால் வீடியோஸ் வந்து அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. பேக் டு நார்மல் வந்துடுவேன். நம்ம வந்து ஒரு சில விஷயம்லாம் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு ஆர்வக்கோளாறுலாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணி சொதப்பல் வாங்கின மூமெண்ட் தான் அது. முடிஞ்ச அளவுக்கு அதில் போட ட்ரை பண்ணுறேன். பிரச்சனை மேலே பிரச்சனையே வந்துக்கிட்டே இருக்கிறதுனால கரெக்டாக பண்ண முடியல. 2 நாளைக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் ரோஷனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு. அன்னைக்கு சீரியஸாகவே என் பையனுக்கு உடம்பு சரியில்லை. அதை இது பண்ணி தான் நான் இந்த வீடியோலேயே மென்ஷன் பண்ணியிருந்தேன். 2 நாளுக்கு அப்புறமா அதுக்கு முடிஞ்சு மருந்து கொடுத்து சரியாயிட்டு மறுநாள் பார்த்தா என் ஹஸ்பண்ட் காலை உடைச்சிட்டு வந்திருக்காங்க. கட்டு போட்டுட்டு அது ஒரு சீன் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து யூடியூப்ல இருந்து இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் தலைவலின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் சரியா வீடியோஸ் போடல. கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கும் போதுலாம் ஏதாச்சும் ஒரு தடங்கள் வந்துட்டே தான் இருக்கு. இப்போ வந்து அவங்க வந்து கொஞ்சம் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து கால் கொஞ்சம் லைட்டாக வந்து ஃப்ராக்சர் இதுவாக இருக்கிறதுனால வந்து ஸோ என்னால் வந்து குழந்தைய மேனேஜ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு காலை அசைக்கக்கூடாதுன்னு சொல்லி கட்டு போட்டிருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால என்னால் வீடியோஸ்க்கு பண்ண முடியல. இன்றைக்கும் வீடியோஸ் வந்திருக்காது. நைட் டைமில் மார்னிங் எப்படியாச்சும் போட்டுருவேன். நைட்டு வந்து கொஞ்சம் டஃப் தான், ஏன்னா குழந்தைய சமாளிக்க முடியாது. அதனால தான் அவங்க டக்குன்னு போயிட்டு மேலே விழுந்துடுறாங்களா. இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ல வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் இந்த சேனலை மூடிட்டு அதில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரியை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த ஸ்டோரியை வந்து ஒரு ஃபினிஷிங் எண்டு நல்லபடியாக முடிச்சுட்டு நியூ ஸ்டோரியை நான் கண்டினியூ பண்ணுவேன். அது வரைக்கும் இப்போ சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோஸ் வரலன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சில பல பர்சனல் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டேன் அதையும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அதை தானே பார்க்கணும்னு தோணும். அதனால தான் வீடியோஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட்டை தர ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வச்சு கண்டிப்பாக வந்துடும். வீடியோ போடாமல் இருக்க மாட்டேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் எப்பவுமே தருவீங்கன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேன். பாய் சொன்னாங்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.